உத்தரப்பிரதேசத்தில் விவசாயி ஒருவர் தனது டூ வீலரில் வைத்திருந்த 80,000 ரூபாய் பண மூட்டையை குரங்கு தூக்கிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவுரயா மாவட்டத்தில் அனுஜ்குமார் என்பவர் தனது தந்தையுடன் நில பத்திரப்பதிவுக்காக தாலுகா அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். அப்போது டூ வீலரில் வைத்திருந்த 80,000 ரூபாய் பண மூட்டையை தூக்கிச் சென்ற குரங்கு மரத்தில் ஏறி பணத்தை சிதறடித்தது. இதனை கண்ட மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு பணத்தை அள்ளிச் சென்றனர். இறுதியாக அனுஜ்குமாரால் 52,000 ரூபாய் பணத்தை மட்டுமே மீட்க முடிந்தது. மீதமுள்ள 28,000 ரூபாய் பணம் குரங்குகளால் கிழிக்கப்பட்டும் அங்கிருந்த மக்களால் எடுத்துச் செல்லவும் பட்டது. திருச்சியில் கிறிஸ்தவர்களுடன் சீமான் கலந்துரையாடிய நிகழ்ச்சியில் வாக்குவாதம் ஏற்பட்டது. உலக தமிழ் கிறிஸ்தவர் இயக்கம் சார்பில் திருச்சி ரயில் நிலைய சந்திப்பு அருகே தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சீமானுடன் கேள்வி பதில் உரையாடல் நடத்தப்பட்டது. அப்போது இயேசுநாதர் குறித்து பேசும்போது சீமானுடன் கிறிஸ்தவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சமரசமாக பேசி வாக்குவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். பவுலடியார் கிறிஸ்துவுக்கு முன்பாக பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க. அப்ப என்ன கிறிஸ்தவர் மத்தியில் அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் பவுலடியார் வராரு. அப்ப இந்த மாதிரி அதை திரும்ப திரும்ப போட்டு உங்களை கொஞ்சம் டிஸ்கரேஜா பேசுறாங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன், தயவுசெய்து நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டு பேசுங்க. அது கிறிஸ்தவர் மத்தியில ஒரு இதா இருக்கும். இங்க பாருங்க ஐயா, இங்க வாங்க ஐயா. அதாவது காவல்துறை உள்ள வர வேண்டாம், தயவு செய்து காவல்துறை உள்ள வர வேண்டாம், வெளியே போயிருங்க. ஐயா ஒரு நிமிஷம், ஒரே ஒரு விஷயம் தான் நான் உங்ககிட்ட சொல்றேன், தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. அரசியல் சார்ந்து அரசு சார்ந்த கேள்விகள் கேட்பதற்காக தான் நம்ம கூப்பிட்டு இருக்கோம். இல்ல சகோதரர் சொல்றாரு, நீங்க பைபிளை நல்லா படிங்கிறாரு, ஒருத்தர் குரானை நல்லா படிங்கிறாரு, நான் தமிழர் இன வரலாற்றை நல்லா படிங்கன்னு சொல்றேன். ChatGPT தங்கள் மகனை கொன்றுவிட்டதாக கூறி அமெரிக்காவை சேர்ந்த பெற்றோர் ஓபன் AI நிறுவனத்தின் மீதும் அதன் தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மன் மீதும் வழக்கு தொடர்ந்துள்ளனர். அமெரிக்காவைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் ஆடம் அண்மையில் தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் அவனது பெற்றோர் மன உளைச்சல் மற்றும் தற்கொலை எண்ணங்கள் குறித்து ChatGPTயிடம் ஆடம் மாத கணக்கில் உரையாடியதாகவும் ChatGPT அவனது தற்கொலை எண்ணங்களை ஊக்குவித்ததாகவும் கூறி வழக்கு தொடர்ந்துள்ளனர். தற்கொலைக்கான வழிகளை சொல்லி தந்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை கேபி பார்க் குடியிருப்பு பகுதி வாழ தகுதியற்ற நிலையில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சுமார் 328 குடியிருப்புகள் உள்ள நிலையில் கையினால் சுரண்டினாலே சுவரின் சிமெண்ட் பூச்சிகள் மாவு போல பெயர்ந்து விழுவதால் மக்கள் அச்சத்துடன் வசித்து வருகின்றனர். மேலும் காலையில் 10 நிமிடங்கள் மட்டுமே குடிநீர் வழங்கப்படுவதாகவும் சிலர் குடியிருப்பு பகுதியில் மது அருந்திவிட்டு பாட்டில்களை வீசிச் செல்வதாகவும் கூறப்படுகிறது. எனவே தமிழக அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் ஆசிய சாம்பியன்ஷிப் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு தங்கப்பதக்கம் கிட்டியது. 25 மீட்டர் ஸ்டாண்டர்ட் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் குர்ப்ரீத் சிங் தங்கப்பதக்கமும் அமன்பிரீத் சிங் வெள்ளிப்பதக்கமும் வென்றனர். இதன் மூலம் 37 வயதாகும் குர்ப்ரீத் சிங் சர்வதேச போட்டியில் முதன்முறையாக தங்கப்பதக்கத்தை வென்ற பெருமையை பெற்றார். இதனையடுத்து இந்திய அணியின் பதக்க எண்ணிக்கை 82ஆக உயர்ந்தது. 44 தங்கம், 20 வெள்ளி, 18 வெண்கலம் என 82 பதக்கங்களுடன் இந்திய அணி பதக்கப்பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளது. காசாவில் பசிப்பணியால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 317ஆக அதிகரித்துள்ளது. இதில் 121 பேர் குழந்தைகள் என காசா சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காசாவிற்குள் நாள்தோறும் தற்போது 100 ட்ரக்குகளில் உதவி மற்றும் உணவுப் பொருட்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. சண்டை நிறுத்த காலத்தில் 600 ட்ரக்குகளில் உதவிப் பொருட்கள் அனுமதிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள சர்வதேச அமைப்புகள் மேலும் உதவிப் பொருட்களை அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளன. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் குற்றச்சாட்டுகள் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு திமுக பொருளாளர் TR பாலு ஆவேசமாக பதிலளித்துள்ளார்.
அண்ணாமலை மீது அவதூறு வழக்கு தொடுத்த டி.ஆர். பாலு வழக்கு விசாரணைக்காக சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கேள்விகளுக்கு அலட்சியமாக பதிலளித்துச் சென்றார். 2004ஆம் ஆண்டு நீங்க நிறைய ஊழல் பண்ணாலதான் 2009 உங்களுக்கு வந்து பதவி கொடுக்கல, மந்திரி பதவி கொடுக்கல அப்படின்றத வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அப்போது போகாத மாணவன் இப்போது நான் திமுக ஃபைல் வெளியிட்டுல போயிருச்சா டி.ஆர். பாலுக்கு அப்படின்னு உங்களை கேட்க சொன்னார். அது மாதிரி பேட்டியே கொடுத்துருக்காரு சார். பேட்டி கொடுத்துருக்காரா? சரி, அதுக்கு பதில் சொல்றேன். சரியான நேரத்தில் நான் பதில் சொல்றேன். நீங்க கேட்கல அண்ணாமலை இல்ல, நீங்க கேட்கல. அண்ணாமலை சொன்னதா சார் நான் கேட்கிறேன். எந்த இடியட் சொன்னாலும் நீங்க கேட்கல. நான் கேட்கல சார், அண்ணாமலை சொன்னதா நான் கேட்கிறேன். அண்ணாமலை சொல்லும் போது அவர் என்கிட்ட சொல்லுவாரு, நான் பதில் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி 10,000 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து அதே மாதிரி 10,000 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து தெலங்கானாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஹெலிகாப்டரில் பார்வையிட்டார். பாதிக்கப்பட்ட கிராமங்கள், சேதமடைந்த சாலைகள் மற்றும் பயிர்களின் நிலையை அவர் ஆய்வு செய்தார். மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளவும் சேதமடைந்த கட்டமைப்புகளை விரைந்து சீரமைக்கவும் அதிகாரிகளுக்கு ரேவந்த் ரெட்டி உத்தரவிட்டுள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் உள்ள ஜோஷிமத் மலாரி சாலையில் லதா கிராமத்தை தாண்டி சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மீட்புப் பணிகள் மற்றும் சாலை சீரமைப்பு பணிகள் உடனடியாக தொடங்கப்பட்டுள்ளன. இருப்பினும் அப்பகுதியில் தொடர்ந்து நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெருமழை, திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் என ஒரே நேரத்தில் பெரும் பாதிப்புகளை சந்தித்துள்ள ஜம்மு காஷ்மீரில் ஜம்மு நகரம் உருக்குலைந்து கிடக்கிறது. ஜம்முவில் 24 மணி நேரத்தில் 38 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அங்கு வீடுகள், கடைகள் உள்ளிட்ட கட்டடங்களும் கோவில்களும் பெரும் சேதமடைந்துள்ளன. இயற்கையின் சீற்றத்தால் நிகழ்ந்த கோரத்தின் சாட்சிகளாக காண கிடைக்கும் காட்சிகளை மருந்து பார்வையில் பார்க்கலாம். கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ரொட்டி, ஐயர்பாடி, கருகமலை, அக்காமலை, சோலைப்பாடி, ஊசிமலை உள்ளிட்ட பகுதிகளில் கடும் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக வால்பாறையில் உள்ள கூலாங்கல் ஆறு மற்றும் காங்கீரீவு அருவி, பிர்லா அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளான பேருந்து நிலையம், கவுந்தப்பாடி, குள்ளம்பாளையம், புதுக்கரை புதூர், மொடச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழை பெய்துள்ளது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர்களை நீக்குவதற்காக பாஜக பிற மாநிலங்களிலிருந்து 500க்கும் மேற்பட்ட குழுக்களை மேற்கு வங்கத்திற்கு கொண்டு வந்திருப்பதாக அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், தான் உயிரோடு இருக்கும் வரை மக்களின் வாக்களிக்கும் உரிமையை பறிக்க யாரையும் அனுமதிக்க மாட்டேன் என்று ஆவேசமாக பேசினார். மேற்கு வங்க அரசு அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் மிரட்டுவதாகவும் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டினார். காற்று மாசுபாடு காரணமாக சராசரி இந்தியரின் வாழ்நாளில் 3.5 ஆண்டுகள் குறைவதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் சிகாகோ பல்கலைக்கழகத்தின் ஏர் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸின் அறிக்கையில் இந்த தகவல்கள் இடம் பிடித்துள்ளன. அதன்படி இந்தியாவின் சராசரி காற்று மாசுபாடு உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைகளை விட பல மடங்கு அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் வட மாநிலங்களான டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பீகார் போன்ற பகுதிகளில் காற்று மாசுபாடு மிகவும் அதிகமாக உள்ளதாகவும், குறிப்பாக தலைநகர் டெல்லியில் வசிப்பவர்கள் தங்கள் வாழ்நாளில் 8 ஆண்டுகளை இழக்க நேரிடும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. டிஎன்பிஎஸ்சி சார்பில் கடந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி தமிழகம் முழுவதும் குரூப் 1 முதல்நிலை தேர்வு நடைபெற்றது. மொத்தம் 2,49,296 பேர் தேர்வு எழுதிய நிலையில் தற்போது தேர்வு முடிவுகள் டிஎன்பிஎஸ்சி அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது.
இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் வரும் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை நடைபெறும் குரூப் 1 முதன்மை தேர்வை எழுத உள்ளனர். காற்று மாசுபாடு காரணமாக சராசரி இந்தியரின் வாழ்நாளில் 3.5 ஆண்டுகள் குறைவதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் சிகாகோ பல்கலைக்கழகத்தின் ஏர் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸின் அறிக்கையில் இந்த தகவல் இடம்பெற்றுள்ளது. அதன்படி இந்தியாவின் சராசரி காற்று மாசுபாடு உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைகளை விட பல மடங்கு அதிகமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் வட மாநிலங்களான டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பீகார் போன்ற பகுதிகளில் காற்று மாசுபாடு மிகவும் அதிகமாக உள்ளதாகவும், குறிப்பாக தலைநகர் டெல்லியில் வசிப்பவர்கள் தங்கள் வாழ்நாளில் 8 ஆண்டுகளை இழக்க நேரிடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதிபதி எஸ் முரளிதரை டெல்லி உயர்நீதிமன்றத்திலிருந்து இடமாற்றம் செய்ய மத்திய பாஜக அரசு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததாக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி மதன் பி லோகூர் அதிர்ச்சி தகவலை தெரிவித்திருக்கிறார். 2020 டெல்லி கலவரத்தின் போது வெறுப்பு பேச்சுக்காக பாஜக தலைவர்கள் சிலர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய நீதிபதி முரளிதர் உத்தரவிட்டதே இதற்கு காரணம் என்றும் லோகூர் கூறியுள்ளார். முரளிதரின் இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த கொலிஜிய நீதிபதிகள் ஓய்வு பெற்ற பின்னரே அவர் இடமாற்றம் செய்யப்பட்டதாக நீதிபதி லோகூர் தெரிவித்துள்ளார். ஒடிஷா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த முரளிதர் 2023ஆம் ஆண்டில் ஓய்வு பெற்றார். ரஷ்யாவில் எரிபொருள் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாகவும், எரிபொருட்களின் விலையை சமநிலையில் வைக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிபர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. யுக்ரைனின் தாக்குதலால் எண்ணெய் உற்பத்தி வளாகங்கள் பாதிக்கப்பட்டதாகவும், இதனால் ரஷ்யாவின் சில பகுதிகளில் எரிபொருள் விநியோகத்தில் சிக்கல் ஏற்பட்டதாகவும் கூறப்பட்ட நிலையில் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக கிரெம்ளின் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவது குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், ரஷ்யாவுடனான வர்த்தக உறவை இந்தியா குறைத்துக் கொள்ள வேண்டும் என அமெரிக்க நிர்வாகம் எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். எனவே இந்தியா அமெரிக்காவுடன் நட்பு பாராட்டுவது வர்த்தக நலன்களுக்கு பலன் தரும் என்றும் குறிப்பிட்டார். அமெரிக்காவின் பொருளாதார தடையால் இந்தியாவுக்கு ரஷ்யா குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் விற்கிறது. அமெரிக்காவில் வேலை மற்றும் குடியுரிமை விதிமுறைகளை கடுமையாக்கும் விதமாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகம் H-1B விசா மற்றும் கிரீன் கார்டு நடைமுறைகளில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரவுள்ளது. அமெரிக்க வர்த்தக அமைச்சர் ஹோவார்ட் லுட்னிக் தற்போதைய லாட்டரி அடிப்படையிலான விசா முறை மோசடியானது என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நடைமுறை அமெரிக்க வேலைவாய்ப்புகளை வெளிநாட்டவர்களுக்கு தாரை வார்க்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். புதிய திட்டத்தின்படி அதிக வருமானம் ஈட்டும் அல்லது உயர் திறமை கொண்ட பணியாளர்களுக்கு மட்டுமே வெளிநாட்டு பணியாளர்களுக்கான H-1B விசாவில் முன்னுரிமை அளிக்கப்படும். இதன் மூலம் அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்ய முடியும் என்று ட்ரம்ப் நிர்வாகம் நம்புகிறது. மேலும் கோல்டு கார்டு என்ற புதிய திட்டமும் பரிசீலனையில் உள்ளது. இதன் மூலம் அமெரிக்காவில் குறைந்தது $5 மில்லியன் முதலீடு செய்யும் வெளிநாட்டவர்களுக்கு மட்டுமே நிரந்தர குடியுரிமைக்கான கிரீன் கார்டு அளிக்கப்படும். ஆண்டுதோறும் வழங்கப்படும் H-1B விசாக்களில் 70% இந்தியர்களை பெறுவதால் இந்த மாற்றங்கள் இந்திய பணியாளர்கள் மற்றும் மாணவர்களை பெரிதும் பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் சராசரியாக 1 லட்சம் மக்களுக்கு 199 மருத்துவர்கள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. 2024 அக்டோபர் மாதம் வரையிலான ஆதார் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் மாநிலங்களின் பட்டியலில் 1 லட்சம் மக்களுக்கு கோவாவில் 298 டாக்டர்களும், கர்நாடகாவில் 207, கேரளாவில் 203, ஆந்திராவில் 198, பஞ்சாபில் 173, மகாராஷ்டிரத்தில் 164, டெல்லியில் 148, ஜம்மு காஷ்மீரில் 137, குஜராத்தில் 109, அருணாச்சல பிரதேசத்தில் 105 டாக்டர்கள் இருக்கின்றனர். மற்ற மாநிலங்களில் 1 லட்சம் மக்களுக்கு 100க்கும் குறைவான டாக்டர்களே உள்ளனர். நாடு முழுவதும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணாக்கர் பள்ளிக்கு பிறகு தனி பயிற்சி வகுப்புகளில் சேர்வது நகர்ப்புறங்களில் அதிகரித்து வருகிறது. மத்திய புள்ளி விவர அமைச்சகம் வெளியிட்ட புதிய ஆய்வு அறிக்கையில் இந்த தகவல் இடம்பெற்றுள்ளது. அதன்படி இந்த ஆண்டு நாடு முழுவதும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணாக்கரில் 37% பேர் தனி பயிற்சி வகுப்புகளில் சேர்ந்துள்ளனர். நகர்ப்புறங்களில் மேல்நிலை வகுப்பு மாணாக்கரில் 44.6% பேர் தனி பயிற்சி வகுப்புகளில் சேர்ந்துள்ளனர். கிராமப்புறங்களில் விழுக்காடு 33.1 உள்ளது.
இந்திய கால்பந்துக்கு மீண்டும் தடை அபாயம் ஏற்பட்டுள்ளது. அனைத்திந்திய கால்பந்து கூட்டமைப்பு வரும் அக்டோபர் 30ஆம் தேதிக்குள் புதிய நிர்வாக விதிகளை அமல்படுத்தாவிட்டால் சர்வதேச போட்டிகளிலிருந்து இந்தியா நீக்கப்படும் என சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பான ஃபிஃபா மற்றும் ஆசிய கால்பந்து கூட்டமைப்பு எச்சரித்துள்ளன. 2017 முதல் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த விவகாரத்தில் விரைந்து தீர்வு காணாததால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த தடை இந்திய அணிகள் மற்றும் கிளப்புகள் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்பதை தடுக்கும். 2022 விதிக்கப்பட்ட தடை 2 வாரங்களில் விலக்கப்பட்ட நிலையில் இந்த புதிய எச்சரிக்கை இந்திய கால்பந்துக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. AI ஸ்டார்ட் அப் நிறுவனங்களான மிஸ்ட்ரல் மற்றும் பெர்ப்ளெக்ஸிட்டியை வாங்குவது குறித்து ஆப்பிள் நிறுவனம் ஆலோசனை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆப்பிள் நிறுவனத்தின் சேவைகள் பிரிவு தலைவர் எடிக்யோ 2 நிறுவனங்களையும் வாங்க மிகுந்த ஆர்வம் காட்டுவதாக கூறப்படுகிறது. அண்மையில் ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டிம் குக் தங்களது AI பயணத்தை விரைவுபடுத்த பெரிய அளவிலான நிறுவனங்களை வாங்குவதற்கு திறந்த மனதுடன் இருப்பதாக கூறியிருந்தார். தற்கொலை தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்க AI சாட்பாட்டுகள் தடுமாறுவதாக புதிய ஆய்வு தெரிவிக்கிறது. தற்கொலைக்கு தூண்டும் விதமான கேள்விகளுக்கு அவை நேரடியாக பதிலளிப்பது இல்லை என்றாலும் குறைந்தபட்ச ஆபத்துக்குரிய கேள்விகளுக்கும் அவற்றின் பதில் சீராக இல்லை என கண்டறியப்பட்டது. AI சாட்பாட்டுகளுடன் உரையாடுவது அதிகரித்திருக்கும் நிலையில் தற்கொலை போன்ற ஆபத்தான சூழல்களை கையாள சாட்பாட்டுகளுக்கு முறையான பாதுகாப்பு வழிமுறைகள் உடனடியாக தேவை என ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். கூகுள் டிரான்ஸ்லேட்டில் 2 புதிய AI அம்சங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 70க்கும் மேற்பட்ட மொழிகளில் இனி எளிதாக உரையாட முடியும். வெவ்வேறு மொழிகள் பேசும் நபர்களுடன் உரையாடுவதை இது எளிதாக்கும். அதேபோல புதிய மொழியை கற்றுக்கொள்ளும் அம்சமும் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் சேர்க்கப்பட்டுள்ளது. சரியான உச்சரிப்பை வழங்குவது, இலக்கண பிழைகளை திருத்துவது போன்ற அம்சங்களை அது வழங்க உள்ளது. இந்த புதிய அம்சங்கள் மொழி தடைகளை நீக்கி தகவல் தொடர்பை எளிதாக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிலையானதாக வைத்திருக்க இந்திய பெற்றோர் 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று RSS தலைவர் மோகன் பகவத் கேட்டுக்கொண்டுள்ளார். இது நாட்டின் எதிர்காலத்திற்கு அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் மக்கள் தொகை சமநிலையை பராமரிக்கவும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சரிவை தடுக்கவும் இது உதவும் என்று மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். நாட்டில் கருவுறுதல் விகிதம் 2.1 இருப்பதாகவும் இது குறையாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மோகன் பகவத் கேட்டுக்கொண்டார். மக்கள் தொகை சமநிலையின்மைக்கு மதமாற்றம் மற்றும் சட்டவிரோத குடியேற்றம் முக்கிய காரணங்கள் என்று மோகன் பகவத் குறிப்பிட்டார். சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு வேலை வழங்கக்கூடாது என்றும் இஸ்லாமியர்கள் உட்பட நமது நாட்டு மக்களுக்கு மட்டுமே வேலை கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கட்டுப்படுத்த அரசு முயன்று வருவதாகவும் இதில் பொது சமூகமும் தனது பங்களிப்பை செய்ய வேண்டும் என்றும் மோகன் பகவத் கேட்டுக் கொண்டார். மதம் என்பது தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றும் அவர் பேசினார். உலகத்திலேயே பிற்போக்குத்தனமான இயக்கம் என்றால் அது RSS தான் என்று காங்கிரசின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எது சமூக மாற்றத்திற்கான கட்சி என்றும் கேள்வி எழுப்பி உள்ளார். புஷ்பரக விமானத்தில் தான் முதல் விட்டாங்க. ரைட்ஸ் பிரதர் விமானத்தை கண்டுபிடிக்கலன்றது இது சமூக மாற்றத்துக்கானதா? கோமியம் குடிக்கன்னு சொல்றது சமூக மாற்றத்துக்கானதா? அனுமான் தான் ராக்கெட் விட்டாரு, விண்வெளிக்கு போனாரு, இது சமூக மாற்றத்துக்கானதா? இந்த தலைமுறை கிட்ட நம்ம என்ன சொல்ல போறோம்? இதான் சமூக மாற்றம். ராக்கெட்லாம் இல்ல, விஞ்ஞானம்லாம் இல்ல. RSS நாங்க சொல்றோம் அனுமான் தான் முதல் ராக்கெட் விட்டாரு, மேல போனாரு. புஷ்பரக விமானம் தான் நம்ம மூதாதையர்கள்லாம் மேல போனாங்க. விமானம்லாம் ரைட் பிரதர்ஸ்லாம் கண்டுபிடிக்கல. இதெல்லாம் சமூக மாற்றத்துக்கானதா? எது சமூக மாற்றத்துக்கானது? அதனால ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு இயக்கம் இந்த உலகத்தில் இருக்குன்னா அது RSS தான். RSS போன்ற அமைப்புகளுக்கு அதிமுக தலைவர்கள் வரவேற்பு அளிப்பது அதிர்ச்சி அளிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் RSS விவகாரத்தில் விஜய் எச்சரிக்கையாக இருப்பார் என்று நம்புவதாகவும் குறிப்பிட்டார். எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள்
ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளுக்கு ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்பு கொடுப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அந்த துணிச்சலில்தான் அதிமுகவை ஆர்எஸ்எஸ் வழிநடத்தினால் என்ன தவறு என்று கேள்வி எழுப்பக்கூடிய நிலையும் உருவாகியிருக்கிறது. இது அதிமுகவின் நிலை எவ்வளவு பரிதாபகரமாக இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. விஜய் அவர்களுக்கும் அதேபோல வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள் என்றால், விஜய் அவர்களின் பேச்சிலும் செயலிலும் அந்த சாயல் இருப்பதாக அவர்கள் நம்புகின்றனர் என்றுதான் இதிலே உணர வேண்டிய உண்மையாக இருக்கிறது. அவர் எச்சரிக்கையாக இருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஆம்பூர் கலவர வழக்கில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு 22 பேருக்கு 3 முதல் 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்து திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு காவல்துறையினர் தாக்கியதால் இளைஞர் உயிரிழந்ததாக கூறி ஆம்பூரில் இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் நடத்திய போராட்டம் கலவரமாக மாறியது. இதில் அரசின் பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டதோடு 71 காவலர்களும் காயமடைந்தனர். இது தொடர்பாக 134 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணை முடிவடைந்த நிலையில் திருப்பத்தூர் நீதிமன்ற நீதிபதி மீனாகுமாரி தீர்ப்பு வழங்கினார். குற்றம் சாட்டப்பட்ட 134 பேரில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் 106 பேர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். மற்ற 22 பேரை குற்றவாளிகளாக நீதிமன்றம் அறிவித்தது. அவரவரது குற்றங்களுக்கு ஏற்ப 3 ஆண்டுகள் முதல் 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 3000 ரூபாய் முதல் 25000 ரூபாய் வரை அபராதமும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். கலவரத்திற்கு தலைமை தாங்கிய அஸ்லம் பாஷாவின் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் உத்தரவிட்டுள்ள நீதிபதி கலவரத்தில் காயமடைந்த காவலர்களுக்கு இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் 18 பேரை பாதித்துள்ள மூளையை தின்னும் அமீபா காய்ச்சல் குறித்து தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் பதற்றமடைய தேவையில்லை என்று சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். பொதுவாக இந்த நோய் பாதிப்புக்கான காரணங்களை மருத்துவ வல்லுநர்களிடத்தில் கேட்கிற போது அங்க நிறைய குளம், குட்டைகள், அசுத்தமான நீர், மாசுபட்ட நீர் இருக்கிற அந்த குளங்குட்டைகள், அதுவும் குறிப்பா அந்த நீர்நிலைகளில் தேங்கிய சேறு, அந்த மாதிரி இருக்கிற அந்த சேர்ல தான் இந்த அமீபா உருவாகுமா. அந்த குளம் குட்டைகளில் குளிக்கிற போது மூக்கின் வழியே அந்த அமீபாக்கள் போய் மூளையை பாதித்து மூளை காய்ச்சல் ஏற்பட்டு அதன் தொடர்ச்சியாகத்தான் மரணம் என்கின்ற அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. இது 95% வரை தொற்று நோய் அல்ல. இதன் மூலம் நாம இந்த கேரளா பார்டர்லேருந்து வர்றவங்க இல்லை அங்கிருந்து இங்க பயணிச்சு வர்றவங்களுக்கு இந்த பாதிப்பு வந்துருங்கிற இந்த அச்சத்தை, பதட்டத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தொற்று நோய் அல்ல. இருந்தாலும் தமிழ்நாட்டிலும் கூட அந்த மாதிரியான ஒரு மாசுபட்ட குளம், குட்டைகளில் அந்த குளிப்பதை தவிர்த்துக் கொள்வது நல்லது.